ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் நல்ல கேம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு பேர் தான். அது ஆரி மற்றும் பாலா தான். இவங்க 2 பேருக்கு தான் இந்த சீசனில் ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஆரிக்கு ஒரு படி மேலேயே அதிக அளவு ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆரி பாலா இவங்க 2 பேரை தவிர மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கேமை இண்டிவிஜுவலாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் விளையாடல. அதனால எப்பவுமே ரசிகர்களுக்கு இவங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரச்சனையே இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ள அடிக்கடி மோதிக்கிறது தான். இவங்க 2 பேரும் சண்டை போறதை பார்த்துட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க. தற்பொழுதும் அதான் நடந்துட்டு இருக்கு. பாலா ரொம்பவே கோவப்படுறாரு, எல்லாரையும் மரியாதை குறைவா பேசுறாரு அப்படின்ற மாதிரி பாலா மேல நெகட்டிவான குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்தது. ஆனா அதெல்லாம் திருத்திக்கிட்டு கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அன்னியன் படத்துல வர்ற அம்பி மாதிரி ரொம்ப சாஃப்ட் நேச்சரோட ரொம்ப மரியாதை எல்லார்ட்டையும் நடந்துக்கிட்டாரு பாலா. ஆனா இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்து முடிஞ்ச உடனே பாலா மறுபடியும் அவரோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறது தற்போது ரசிகர்களுக்கு பாலா மேல மிகப்பெரிய கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திட்டு வருது. ஏன்னா இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆரிய பெருமைப்படுத்தின விதம் பாலாக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதுலயும் குறிப்பா பாலாக்கு பிடிச்ச சிவானியோட அம்மா உள்ள வந்து பாலா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா ஆரிய பார்த்து சார் யூ ஆர் டூயிங் வெரி குட் அப்படின்னு சொல்லி ஆரிய புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அந்த இடத்துல இருந்தே பாலாக்கு ஆரி மேல செம்ம காண்டாயிருச்சு. ஸோ என்னதான் ஒரு கோவம் இருந்தாலும் அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காம பாலா அந்த விஷயத்துல இருந்தே ஆரி மேலே ரொம்ப வெஞ்சன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சீசனில் ரியோவுக்கு கப்பு கொடுக்கக்கூடாது, சோம்சேகருக்கு கப்பு கொடுக்கக்கூடாது, ஆரிக்கு சுத்தமாகவே கொடுக்கக்கூடாது. நான் தான் இந்த கேமில் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு கப்பு கொடுத்தா ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு அவரை தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வெற்றியை மட்டும் பெருமையாக பேசுகிற பாலா மற்றவங்களோட வெற்றிகளை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறாரு. இதுக்கு முன்னால சீசன்ல வந்த எல்லாருமே கடலை சாப்பிட்டு தான் இந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட வெற்றியை ரொம்ப இழிவா பேசியிருக்காரு பாலா. இப்படியெல்லாம் பேசின பாலா அடுத்த வாரம் போன சீசன்ல வின் பண்ண முகின் ராவ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அந்த டிராஃபியை கொண்டு வர போறாரு. அப்ப முகினை ஃபேஸ் பண்ணும்போது பாலாக்கு கில்ட்டியா இருக்காதா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம சில வாரங்களுக்கு முன்னால சனம் செட்டியை பத்தி ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாரு பாலா. சனம் செட்டி நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் டைட்டில் வின் பண்ணாங்கன்னு சொல்லி சனம் செட்டியை கொச்சப்படுத்தி பேசினார் பாலா. அப்பவே கமல் சார் பாலாவை அடுத்தவங்களோட வெற்றியை இழிவுபடுத்துற மாதிரி பேசாதீங்க, அது தவறான செயல்னு சொல்லி வார்ன் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு பாலா கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு. ஆனா மறுபடியும் பழைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாலா. வெசப்பூச்சி ரம்யா சொன்ன மாதிரி பாலா அவரோட ஹேர் ஸ்டைலை மாத்திட்டாருன்னா அவரோட கேரக்டரை மாத்துவாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட ஹேர் ஸ்டைலை மாத்தி மறுபடியும் பழைய கேரக்டரை கொண்டு வந்துட்டாரு பாலா. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல பாலாவோட அண்ணன் ரமேஷ் உள்ள வந்து நீ பழைய பாலாவா இரு, அதுதான் ரசிகர்களுக்கு பிடிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு போயிட்டாரு. ஸோ அதுலேருந்தே பாலா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இனிமேல் நம்ம கோவப்பட்டு நம்ம பழைய பாலாவை காமிச்சாதான் ரசிகர்களுக்கு பிடிக்கும் போல நினைச்சு இன்னைக்கு மறுபடியும் அவரோட ஓவர் ஆட்டிடியூட காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாலா. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்ல ஆரி வின் பண்ணார்னா அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அவர் இந்த சீசன் வின் பண்றதுக்கு தகுதியானவர் இல்ல, அப்படி ஏதாவது நடந்தா நான் கமல் சார்ட்டே பேசுவேன் அப்படின்னு சொல்லி பாலா ஆரியை பத்தி பேசின விஷயங்கள் தற்பொழுது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ ஒரு கேம்னு வந்துட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேணும், யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். அது பாலா கிட்ட சுத்தமாவே இல்லை. பாலா கிட்ட பொறாமை மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் ஆரிய பாராட்டுறத பாலாவால தற்பொழுது ஜீரணிச்சிக்க முடியல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி பல்வேறு ரசிகர்கள் பாலாக்கு எதிராக அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து வரைக்கும் பாலாவை பாராட்டிட்டு வந்த நிறைய ரசிகர்கள் இன்னைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பாலா உன்னோட வயிற்றுச்சலை என்னன்னு நேத்து எபிசோட்ல நாங்க பாத்துட்டோம், அதே மாதிரி நாமினேஷன்ல நீ பேசும்போது யாராவது குறுக்க பேசினா இது ரூல்ஸே கிடையாது, குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவ, நீ மட்டும் எல்லாருக்கிட்டையும் குறுக்க பேசுறது நியாயமா பாலா அப்படின்னு ஒரு சில ரசிகர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆரி வந்து பாலாவை பார்த்து போடான்னு சொல்லிட்டாராம். ஆனா பாலா ஆரம்பத்துல இருந்து ரொம்ப திமிராவும் மரியாதை குறைவாகவும் நிறைய இடத்துல ஆரிய பேசியிருக்காரு. அதை விட இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் அவங்க கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. ஆக மொத்தம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பிடிச்ச கண்டஸ்டன்ஸா இருந்த ஆரி மற்றும் பாலா இவங்க 2 பேருக்கு இடையில கோபத்தையும் டெம்பரையும் லூஸ் பண்ண வச்சு 2 பேரும் ஃபைட் பண்ண வைக்க போறாங்க பிக் பாஸ் டீம். அது நல்லாவே தெரியுது. இதனால என்ன ஆகும்னா இவங்க 2 பேர் மேலையும் அவங்களோட இமேஜும் அவங்களோட ஆட்டிடியூடும் நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க பிக் பாஸ் டீம். இவங்க 2 பேர் போடுற சண்டையில மற்ற ஹவுஸ்மேட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க போல தெரியுது. ஸோ எங்களோட அட்வைஸ் என்ன, 2 பேருக்கும் வெளியில நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு. இனி இருக்கிற கொஞ்ச நாள் ரொம்ப பொறுமையா இருந்து கேமை அழகா பிளே பண்ணாங்கன்னா இவங்க 2 பேருக்குமே நல்ல லைஃப் இருக்கு. ஆரியை பார்த்தா கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு, அவர் கொஞ்சம் பொறுமையா போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா பாலா தான் தன்னோட அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லி தன்னோட கேரக்டரை இப்ப மாத்திட்டு இருக்காரு. அது அவருக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணும். இதனால இவருக்கு தற்போது ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அடுத்த வீக் நாமினேஷன்ல பாலா வந்தாருன்னா அவரை கண்டிப்பா எவிக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தற்போது நிறைய கமெண்ட்ஸ் சோசியல் மீடியால பதிவாயிட்டு இருக்கு. ஸோ பாலாவும் தன்னோட பழைய ஆட்டிடியூடான கேரக்டர் காமிக்காம எப்பயும் போல யூஸ்வலா கேம் விளையாண்டாருன்னா அவரும் இந்த சீசன்ல வின் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் பாலா ஆரி இவங்க 2 பேருக்கு இடையில் நடக்கிற சம்பவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பிக் பாஸ் பற்றின அடுத்தடுத்த தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.